மீண்டும் பொதுமக்கள் மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறை அலுவலரை அணுகி அளந்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததில் அதாவது தேக்கம்பட்டி கிராமத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு சிலர், உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளாக ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர், வார்டு கவுன்சிலர் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இருக்கிற காலத்தில் இந்த இடத்தை அளந்து கொடுத்து விட்டால் அந்த கட்சிக்கு செல்வாக்கு வந்துவிடும். ஆகவே இதை நீங்கள் அவருடைய பதவி போனதுக்கு பின்னால் தான் அளந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் திரு ரவி அவர்கள் இன்றைக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவரிடத்தில் சொல்லியதன் பேரில் செந்தில் பாலாஜி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறை அலுவலரிடத்திலும் சொல்லி அதை நீங்கள் உள்ளாட்சியினுடைய பதவி முடிந்ததுக்கு பின்னால் அளந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதை மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகத்தில் நான் பேசியதன் பேரில் அந்த அதிகாரி அவர்கள், அம்மையார் அவர்கள், அந்த அம்மா அவர்கள் என்னிடத்தில் அமைச்சர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் கேட்பது, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஏழை எளிய மக்களுக்காக வீடு கட்டுவதற்காக திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே KK திட்டத்தில் வீடுகள் வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதியிலே பட்டா பெற்றவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் மனு கொடுத்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அவர்களுக்கு இடத்தை அளந்து கொடுத்திருந்தால் இந்த ஆண்டே அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்க முடியும். ஆனால் இதை அரசியலாக்கி இன்றைக்கு இருக்கிற சாதாரணமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் சொல்லுகிற பேச்சை ஒரு அமைச்சராக இருக்கிறவர், அதுவும் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறவர்கள், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு அமைச்சர் இதை தடுத்து நிறுத்துகிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதனால்தான் உச்ச நீதிமன்றம் அவர்கள் மீது அந்த ஜாமீன் வருகிற பொழுது பல கேள்விக்கணைகளை தொடுத்தார்கள். ஒரு அமைச்சர், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அமைச்சர், இந்த பிரச்சனையில் சாதாரணமாக ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற இந்த இலவச வீட்டுமனை பட்டாக்களை பெறுவதில் தலையிட்டு அரசியல் செய்வது கண்டிக்கத்தக்கது, கடுமையாக கண்டிக்கத்தக்கது.